இந்த மாதத்தில் அம்மனுக்கு சக்தி வாய்ந்த மாவிளக்கு பரிகாரம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் சக்தி வாய்ந்த மாதம். அம்மனுக்கும் எல்லா தெய்வங்களுக்குமே இந்த மாதத்தில் நம்ம வழிபடலாம். ஆனால் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ நீங்கள் அம்மன் கோயிலில் தான் இந்த வழிபாட்டை செய்யணும். மாவிளக்கு எடுத்துக்கோங்க, வீட்டிலையே எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. வெல்லம், பச்சரிசி மாவு, நெய், திரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு, அம்மன் கோயிலாக தான் இருக்கணும், அம்மன் கோயிலில் போயிட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க. ஒரு வாழை இலை பரப்பி அதில் மாவிளக்கு ரெடி பண்ணி நெய் ஊற்றி தீபம் போட்டு, அந்த விளக்குக்கு முன்னாடி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு தேங்காய் உடைச்சி வச்சுட்டு மனதார உங்கள் வேண்டுதலை வைங்க. திருமணம் ஆகணுமா, திருமண தடை நீங்கணுமா, உங்களுக்கு குழந்தை பேர் வரணுமா, வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதி நிலவணுமா, அதுக்கப்புறம் வீட்டில் உறவுகளுக்கு இடையே நிறைய பிரச்சனை, பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்றவங்க, அவங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அம்மன் கிட்ட சொல்லி ஆடி மாதம் வேண்டுதல் விரதம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மாதம். நீங்க அந்த மனசுக்குள்ளே நினைச்சுக்கோங்க, மாதத்துல அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷமாவது அதோட நிறைய வந்து சாமிக்கு முன்னாடி மாவிளக்கு அதை வந்து ஒரு கையால அம்மனுக்கு ஊட்டி விடுற மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணிட்டு வந்து கண்ணை மூடி வேண்டுதல் வைக்கணும். சாமிக்கு முன்னாடி உட்காந்துக்கு வர பெண்களாக இருந்தாலும் சரி, அப்படி பண்ணீங்கன்னா அம்மனே வந்து அதுக்கப்புறம் வீட்டுல ஏத்துற மாவிளக்கு சாப்பிடுற மாதிரி ஒரு அம்மனுக்கு அப்போ உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமா படியோட. அதுவும் இந்த மாதம் சக்தி வாய்ந்த மாதம். இந்த மாதத்தை நீங்க இந்த மாதம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்க செய்யுங்க. இந்த வருடம் அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமையாவது சமம். யார் வேணாலும் செய்யலாம். அவங்களுடைய கண்டிப்பாக செய்கிற அதோட இந்த மாவிளக்கு பரிகாரம் கண்டிப்பாக அம்மனாவது ஆடி வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதனால அந்த மாதத்துல இதை வந்து வீட்டுல செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடிய தான் செய்யணும். முக்கியமான ஏதாவது ஒரு அம்மன் கோயில நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. வழிபடுங்க. உங்கள் செவ்வாய்க்கிழமை செஞ்சாலும் சரி, வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் விளக்கேத்துங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. மாதிரி ரொம்ப 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 வழிபடுவது